சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் வைக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சைட் டிஷ்னா ஒன்றும் தேவையில்ல. நம்ம ஆம்லேட் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ஆம்லேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ரோல் மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் சில்லி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது எக் உடச்சி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு எக் போட்டுக்கோங்க. நான் 5 போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கலக்கி வச்சுக்கலாம். அடிச்சு வச்ச முட்டை உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஒரு பேனில் போட்டுக்கலாம். சப்பாத்தி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம முட்டை கலவி ஊற்றிக்கலாம். எக் ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் எக் ஊற்றி வரும். எக் அடியில் வெந்தப்போ நம்ம பண்ணி வச்சுட்டு சப்பாத்தியை மேலே போட்டுக்கலாம். மேலே வச்சுட்டு இப்போது நம்ம எக் சப்பாத்தி ரெண்டுத்தையும் சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தி எக்கு இதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.